வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்டாம்ப் பேப்பர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் பர்டிகுலராக இந்த 50 ருபீஸ் ஸ்டாம்ப் பேப்பர் பற்றி பார்க்கலாம். ஏன் இது பர்டிகுலர் 40 ருபீஸ் ஸ்டாம்ப் பற்றி பேப்பர் பற்றி சொல்ல வரேன்னா அதுக்கு ரீசன் இருக்குது, நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எந்த ஒரு ஸ்டாம்ப் பேப்பர்லையுமே நம்ம சைன் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன் ரீசன் உங்களுக்கு தெரியும். வித்தவுட் பாண்ட் சைன் பண்ணால் உங்களுக்கு தான் அது ஆபத்தாக முடியும். ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது, ஏன் 50 ருபீஸ் பாண்ட் பேப்பரில் சைன் பண்ண வேணான்ற டாபிக் சொல்கிறேன். ஸோ நிறைய பேங்க் இன்றைக்கி நம்ம மார்கேஜ் லோன்ஸோ ஹவுசிங் லோன்லாம் போகிறோம் எமர்ஜென்சியில் வீடு வாங்குறதுக்காக. ஸோ அப்படி போகும்பொழுது அவங்க அந்த அடிஷ்னல் டாக்குமெண்ட்டாகவே இந்த 50 ருபீஸ் ஸ்டாம்ப் பேப்பர் பாண்டிங் வைப்பாங்க, எங்கள் மானிட்டேஷன்ஸ் பண்ணதுக்காக. ஸோ நீங்கள் அது பண்ணும்பொழுது அந்த பாண்ட் பேப்பரில் நீங்கள் அதில் டாக்குமெண்ட் கண்டிப்பாக பிரிண்ட் பண்ணி இருக்கணும். அந்த டாக்குமெண்ட் பிரிண்ட் பண்ணியிருந்தால் மட்டும் சைன் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் பண்ணாமல் சைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா, சப்போஸ் உங்களால் எதுவும் இஎம்ஐ கட்ட முடியல, ஏதோ ட்ராபேக் வருது அப்படின்னா, உங்களால் யோசனை கட்ட முடியவில்லை, ஏதோ ரீசன் பர்சன்டேஜ் கட்ட முடியலன்னும் போது அவங்க அடுத்தது கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் வித்தவுட் பாண்டில் நீங்கள் போட்டு கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன ஆபத்துன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே எந்த ஒரு கண்டென்ட்டுமே எழுதலாம். ஸோ எந்த ப்ரைவேட் டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷனும் எழுதலாம். அதனால் வித்தவுட் அந்த ஸ்டாம்ப் பேப்பர் டாக்குமெண்ட் பேப்பர் சைன் பண்ண வேண்டாம். அப்படி கண்டென்ட்டோடு அவங்க எழுதி கொடுத்தாலுமே நீங்கள் சைன் பண்ணுறதோ படிச்சுட்டு சைன் பண்ணிவிட்டு அந்த பாண்ட் பேப்பர் இருக்கிறது மட்டும் நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ காப்பீஸை எடுத்து வைக்கிறது நல்லது. இது உங்கள் ஃப்யூச்சருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி போட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ நோ ப்ரூஃப் கோல்ட் லிமிட்ஸ் பார்க்கலாம் ஃபார் இன்கம் டேக்ஸ். ஸோ நோ ப்ரூஃப் கோல்ட் லிமிட் ஃபார் இன்கம் டேக்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட லிமிட்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். இன்கம் டேக்ஸில் கோல்டோட லிமிட்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ மேரிட் உமனாக இருந்தாங்கன்னா அது 500 கிராம்ஸ் நம்ம வைக்கலாம். ஸோ இது அன்மேரிட் உமனாக இருந்தாங்கன்னா 250 கிராம் வைக்கலாம். ஸோ ஒரு மென்னாக இருந்தாங்கன்னா ஒன்லி ஃபார் 100 கிராம்ஸ் தான். ஸோ ரெண்டு விஷயங்கள் இருக்குது. கோல்டு வந்து நம்மளுக்கு கிஃப்டாகவும் கிடைக்கும். ஸோ யார் மூலமானா நம்மளோட ஃபாதர் மதர் மூலமும் கிடைக்கலாம், இல்லை நம்மளுடைய கணவராக கூட இருக்கலாம், அவர் மூலமும் கிஃப்ட்டு கிடைக்கும். ஸோ கோல்டோட ஹோல்டிங்ஸ் பார்த்திங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி அந்த கிராம் கணக்கில் தான் வைக்க முடியும். அதுவும் பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் த நகையாக வைக்கலாம். ஸோ ஜவுள் நகரை ஒரு ரிங்காகவோ ஒரு வளையலாகவோ ஒரு நெக்லஸாகவோ வைக்கலாம். தவிர நீங்கள் வைக்கலாம். அது தவிர இப்போ நீங்கள் பாராவோ ஒரு கட்டியாவோ வைக்க முடியாது. சரிங்களா? ஸோ இந்த அபோவ் இது தாண்டி போச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா, இருக்கவே இருக்குது வெல்த் டேக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இன்கம் டேக்ஸில். அது மூலமாக நம்ம கட்டிக்கலாம். சரிங்களா? இதுதான் அதுக்கு ஆப்ஷன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா, இந்த மாதிரி போட்காஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் அதை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.